பேசியிருப்பாரு. முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இடையில ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சனையினால நிறைய கருத்துக்கள் சோஷியல் மீடியால பேசப்பட்டுச்சு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஜேசன் சஞ்சயோட இந்த இன்டர்வியூ அமைஞ்சிருக்கு. இன்டர்வியூல ஜேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பெரிய டான்சர்லாம் இல்ல, சிக்மாலேயே எனக்கு எந்த ஸ்டெப்ஸ் வருமோ அதை தான் ரிஹர்சல் பண்ணி ஆடி இருக்கேன். வேட்டைக்காரன் படத்துல அப்பா கூட நான் அடிச்சா தாங்க மாட்டேன் சாங்ல டான்ஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, செட்ல நானும் அப்பாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஷூட்டிங்காக கேஷுவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்ஷன் சொன்ன உடனே பயந்து போய் அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். கூட்டத்தை பார்த்ததும் பயம் வந்துருச்சு. ஷோபி மாஸ்டர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு. அப்போ நான் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அப்பா கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற சீரியஸ்னஸ் எனக்கு அப்ப புரியல. ஜாலியா அப்பா கூட ஆடிட்டேன். இப்ப யோசிச்சா பெரிய விஷயமா இருக்கு. இப்ப கூட அந்த சாங் பத்தி யோசிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த சாங் பத்தி எனக்கு கலாய்ப்பாங்க. அப்பா முதலமைச்சராகி இருக்கிறது ஒரு வரலாற்று சம்பவம். எனக்கு, என்னோட சிஸ்டருக்கு மற்றும் அவரை சார்ந்த எல்லாருக்குமே பொறுப்புகள் இனிமே அதிகமாயிருக்கு. அந்த மரபை பாதுகாக்கணும். இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா நாங்க இருந்ததாகணும். அப்படிதான் இப்ப நிலைமை இருக்கு. அப்பா எனக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் அப்படின்னா, நீயே உனக்கான அடையாளம் மற்றும் பேரை உருவாக்கணும் அப்படிங்கிறதுதான். எனக்கும் அதுதான் ஆசை அப்படிங்கிறதுனால அப்பா சொன்னது சரின்னு பட்டுச்சு. உனக்கு எந்த உதவிகள் வேணும்னாலும் நீ என்கிட்ட எப்பனாலும் கேட்கலாம். ஆனா அந்த முடிவு நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதனால என்னால நிறைய கத்துக்க முடியும் அப்படின்னு அப்பா நினைச்சாரு. அதுக்காக அப்பா, அம்மா, என்னோட குடும்பம்னு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். தங்கச்சி திவ்யா பத்தி சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுல ரொம்ப சண்டை போட்டோம். ஆனா இப்ப வளர்ந்து அவ ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல இருக்கும்போதுதான் பாசம் அதிகமாயிருக்கு. அவ தான் என்ன விட ரொம்பவே நல்லா படிப்பா. அப்பா அதுக்கப்புறம் எங்க குடும்பம் பத்தி சோஷியல் மீடியால பாசிட்டிவா மற்றும் நெகட்டிவா நிறைய விஷயங்கள் வரும். நானும் எல்லாத்தையுமே பார்ப்பேன். பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துப்பேன். நெகட்டிவான விஷயங்களை பார்க்கும்போது என்னன்னே தெரியாம பேசுறாங்கன்னு தோணும். எனக்கு மக்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அவங்க என்ன பத்தி புரிஞ்சுப்பாங்க. நான் எதையும் மாத்தணும்னு நினைக்கல. நான் நானா இருப்பேன். அது மூலமா மக்கள் என்ன தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு அப்பாவோட துப்பாக்கி படம் ரொம்பவே பிடிக்கும். குறிப்பா அந்த டெரஸ் சீன் ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப காமா கம்போஸ்டா எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஜேசன் சஞ்சய் அவங்க அப்பா விஜய் பத்தியும் மற்றும் ஃபேமிலி பத்தியும் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு.